بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்கள் தொடர்ச்சியாக 2 வாரங்களாக ஷிர்க் உருவாகுவதற்கான அடிப்படையான காரணங்கள் தொடர்பாக பேசி வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக அன்று தொடக்கம் இன்று வரை அல்லாஹுக்கும் படைப்பினங்களுக்கும் இடையிலான ஒப்பீடு என்கின்ற வகையில் இறைவனுடைய தன்மைகள் மனிதர்களுக்கு கடத்தப்படுகின்ற இந்த காரணம் மிக முக்கியமான ஒரு காரணமாக அன்று தொடக்கம் இன்று வரை இருந்து வருகிறது. அல்லாஹுடைய சிபத்துகள், அல்லாஹுடைய பண்புகளை மனிதர்களுக்கும் கூறப்படுகின்ற பொழுது அது ஷிர்க் உருவாகுவதற்கான மிக அடிப்படையான காரணமாகவே அது அமைந்து விடுகிறது. பொதுவாக எல்லா வரலாற்று நாகரிகங்களையும் நாங்கள் எடுத்து பார்த்தோமையாக இருந்தால் அங்கு இணை வைப்பு என்கின்ற அந்த விஷயம் உருவாகுவதற்கான அடிப்படையான விஷயமே இந்த ஒரு அம்சத்தில் தான் தங்கியிருப்பதை எங்களால் காண முடியும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா படைக்கின்ற பொழுது அவர்களை எப்படி அல்லாஹ் ஆரம்பத்தில் படைத்தான் என்று சொல்லுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னி ஹலக்து இபாதி ஹுனஃபா, என்னுடைய அடியார்கள் எல்லோரையுமே ஹுனஃபாக்களாகத்தான் நான் படைத்தேன் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஹுனஃபாக்கள் என்று சொன்னால் யார்? அல்லாஹுவை மாத்திரம் சார்ந்திருக்கக்கூடியவர்கள், முழுமையாக அல்லாஹுக்கு மாத்திரம் அடிபணியக்கூடியவர்கள். பிறகுதான் ஷைத்தான் என்பவன் ஃபஜிதாலத்துஹும், அவர்களை வழிகெடுத்து விட்டான் அவர்களுடைய மார்க்கத்திலே இருந்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக எப்பொழுது இறைவனுடைய அந்த தன்மை படைப்பினங்களுக்கும் உள்ளது என்கின்ற வாதம் உருவாகியதோ அதுதான் மிக முக்கியமான ஒரு அடிப்படையான காரணமாகவே அமைந்து விட்டது ஷிர்க் என்கின்ற அந்த இணை வைப்பு இவ்வளவு தூரம் வளர்ந்து வருவதற்கு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாரசீகர்களாக இருந்தாலும் சரி, ரோமர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலகத்தில் தோன்றிய அநேகமான நாகரிகங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் அங்கு இருந்த பிரச்சனையும் இதுவாகத்தான் இருந்திருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இமாம் அபுல் ஹசன் அலி அன் நதுவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், பாரசீகர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எப்படி அந்த சமூகத்தை வர்ணிக்கிறார்கள் என்று சொன்னால், யத்தஊன அன்னஹு யஜ்ரி ஃபி உரூகிஹிம் தமுன் இலாஹி, அவர்களுடைய தலைவர்கள், அந்த நாகரிகத்தில் வாழ்ந்தவர்களுடைய அந்த இரத்தத்திலேயே இறை தன்மை ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற வாதத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள் பாரசீகர்கள். பாரசீகர்களிடத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், அவர்களை தாங்களாகவே மேம்மக்களாக அவர்கள் கருதி கொள்வார்கள். ஒரு இறையியல் நிலையை அடைந்தவர்களாக, ஒரு ஆன்மீகத்தில் சாதாரணமான ஒரு நிலையில இருந்து கொஞ்சம் மேலே போனவர்களாகத்தான் அவர்கள் கருதி கொண்டிருந்தார்கள். وَيَعْتَقِدُونَ أَنَّ فِي طَبِيعَتِهِمْ شَيْئًا عَلَوِيًّا مُقَدَّسًا, தங்களுடைய அந்த இயல்பான குணாதிசயத்திலேயே ஷெய்அன் அலவியன், ஒரு வகையான ஒரு உயர்நிலை தன்மை, முகத்தசன் புனிதப்படுத்தப்பட வேண்டிய ஒரு உயர்நிலை தன்மை ஒன்று தங்களுடைய இயல்பான குணாதிசயங்களிலேயே இருக்கிறது
அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோடு தான் பாரசீகர்களுடைய அந்த நாகரிகம் காணப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் வயரவுனஹும் ஃபௌகல் கானூன், சாதாரணமாக மனித வளமையில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருந்து மேலுள்ள மக்களாகத்தான் அவர்கள் தங்களை கருதி கொண்டார்கள். ஃபௌகல் பஷர், மனிதம் அப்படிங்கிற அந்த விஷயத்திலே இருந்து மேம்பட்டவர்களாக தங்களை அவர்கள் கருதி கொண்டார்கள் என்று சொல்லி மாதா ஹசிரல் ஆலம் பின் ஹைதாத்தில் முஸ்லிமீன், முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு வீழ்ச்சியை சந்திப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான அந்த நூலில் இந்த பாரசீகர்களுடைய அந்த வரலாற்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது இப்படி அவர்கள் வர்ணிக்கிறார்கள். அப்போ எப்பொழுது மனிதர்களுடைய அந்த சிந்தனையில் தாங்கள் மனிதம் அப்படிங்கிற தன்மையிலிருந்து கொஞ்சம் மேலே போகிற மாதிரியான ஒரு எண்ணம் உருவாகிறதோ அப்பொழுது ஷிர்க்குக்கான அந்த அடிப்படையே அங்கு திறந்து வைக்கப்படுகிறது என்பதை சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி தான் அதாவது ஜர்தஷ்டியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், ஜராதஷ்ங்கிறது அந்த பாரசீகர்கள் அதிகமாக புனிதப்படுத்தப்படக்கூடிய ஒரு மனிதர், அதிலிருந்து தோன்றியது தான் இந்த ஜர்தஷ்டியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த கோட்பாடு. இதனுடைய பின்னணியும் என்னவென்று கேட்டால் அவர்கள் இறை தன்மையில் இருந்து வந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது. இது ஆழமாக அவர்களிடத்திலே வேரூன்றி இருந்ததை எங்களால் வரலாற்றை அவதானிக்கின்ற பொழுது கண்டுகொள்ள முடியும். 16-17 நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் கூட இப்படியான சிந்தனை ஆழமாக இருந்தது. இன்றைக்கு எவ்வளவுதான் விஞ்ஞானத்திலே அவர்கள் மேலேறி போனாலும் கூட அன்றைக்கு அவர்களிடத்திலே இருந்த மிக முக்கியமான ஒரு பிற்போக்குவாதமான சிந்தனை என்னவென்று கேட்டால் படைப்பினங்களுக்கு இறை தன்மையை கொடுக்கின்ற அந்த விஷயம் அன்றைய காலத்திலும் ஐரோப்பாவிலும் இருந்திருக்கிறதை எங்களுக்கு வரலாற்றை பார்க்கிற பொழுது அறிய முடியும். அதே போன்றுதான் சகோதரர்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பர்ஹமியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அதாவது இந்தியாவினுடைய அந்த சாதிய கோட்பாட்டு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சாதியம் அப்படிங்கிறது எதனால் உருவாகிறது? உயர் சாதியினர் அவர்கள் இறை நிலையிலிருந்து பிரிந்து வந்தவர்கள், அவர்கள் தான் ரிஜாலுத்தீன், ஆன்மீகத்தினுடைய தலைவர்கள். அப்படிங்கிற பொழுது அங்கு ஒரு தட்டு வர்க்கங்கள் உருவாகுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ வர்க்கங்கள் தட்டுக்கள் உருவாகுவதற்கு மிக முக்கியமான பின்னணியாக எது இருந்திருக்கிறது என்று கேட்டால் லாஹூத், அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவார்கள் நாசூத் என்று. லாஹூத் என்பது தபியா அல் இலாஹியா, இறை இயல்பு, இறை தன்மை அப்படின்னு சொல்லுவது. நாசூத் என்கிறது தபியாத்துல் பஷரியா, தபியாத்துல் இன்சானியா, மனித குணாம்சம் என்று சொல்லுவார்கள். அப்போ என்ன ஒரு வாதம் இருந்தது என்று கேட்டால் சகோதரர்களே, அல்லாஹூத்தியா என்கிற இறை தன்மையும் நாசூத்தியா என்று சொல்லப்படக்கூடிய மனித தன்மையும் இணைகின்ற அந்த கோட்பாடு வரலாற்றில் மிக நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. இறை தன்மையும் மனித தன்மையும் என்ன செய்வது? இணைவது. சில நேரம் அது இறைவனுடைய தன்மை மனிதர்களில் இறங்குகிறது அப்படிங்கிற ஒரு வாதமாக கூட இருக்கலாம், அல்லது இறைவனாகவே பிற்காலத்தில் அவர்கள் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் சித்தரிக்கப்படலாம். எப்படியோ இறைவனுடைய அந்த நிலையும் மனிதம் அப்படிங்கிற அந்த இரண்டு நிலைகளும் இணைகின்ற நாகரிகம் அப்படிங்கிறது சகோதரர்களே இந்த ஷிர்கினுடைய மிக முக்கியமான வேராகவே காணப்பட்டிருக்கிறது. அதனால தான் நாங்கள் எகிப்திய வரலாற்றை நாங்கள் எடுத்து வாசித்து பார்த்தோமையாக இருந்தால் ஃபராயினாக்கள் என்று சொல்வார்கள். ஃபிரௌனுடைய அந்த ஆட்சியார், எகிப்தை ஆட்சி செய்த அந்த ஆட்சியாளர்களுக்கு ஃபராயினாக்கள் என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய பின்னணியிலும் இது இருந்திருக்கிறது. அதனால தான் அது மிகப்பெரிய ஒரு சாதகமாக போய்விட்டது ஃபிரௌனுக்கு. ஏன்னா ஃபிரௌன் சொன்னதெல்லாம் நான் கடவுள், நான் கடவுள், மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி, என்னை தவிர்த்து வேறு கடவுளர்களை நான் உங்களுக்கு என்ன செய்யவில்லை, அறியவில்லை அப்படிங்கிற அந்த இலாஹியத், அதாவது மனிதனை கடவுள் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போகின்ற அந்த தன்மை எகிப்திய நாகரிக வரலாற்றிலும் அதிகமாக இருந்து வேரூன்றி காணப்பட்ட ஒரு பிற்போக்குவாதமான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. சகோதரர்களை, இது ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேனாக இருந்தால், இந்த சிந்தனை, அதாவது இறைவனுடைய அந்த தன்மையும் மனித தன்மையும் இணைக்கின்ற இந்த வாதம் என்பது ஷிர்கிற்கான மிக முக்கியமான ஒரு அடிப்படை அம்சமாகவே இருந்திருக்கிறதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. அல் குர்ஆன் இதை எப்படி அணுகுகிறது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய குர்ஆன் வசனங்களும் எங்களுக்கு அதிகமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மனிதர்கள் அப்படிங்கிறவர்களுக்கு
இறைவனுடைய ஆற்றலை கற்பிப்பது என்கிற இந்த விஷயத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மிக முக்கியமாக ஒரு நபியினூடாக நமக்கு பல விதங்களிலே சொல்லி காட்டுகிறான். எந்த நபியாக இருப்பார்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த நபியை முன்னுதாரணமாக வைத்து அந்த மனிதர்களுக்கு இறைவனுடைய அந்த தன்மை, கடவுள் நிலை வருகிற அந்த விஷயத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல கோணங்களிலே அலசுவதை எங்களால் அவதானிக்க முடியும். அன்புள்ள சகோதரர்களை, உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் ஆல இம்ரானில் சொல்லுகிறான், இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுதுஹு. அல்லாஹ்தான் என்னுடைய ரப்பு, வரப்புக்கும் உங்களுடைய ரப்பும் யார்? அல்லாஹ்தான், ஃபஅபுதுஹு அவனை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுவதை அல்லாஹ் கூறி காட்டுகிறான். இந்த ஆல இம்ரானுடைய வசனத்துக்கு முன்னால் உள்ள வசனத்தை பாருங்கள். முன்னால் உள்ள வசனங்களை நாங்கள் ஓதி பார்த்தோமையாக இருந்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அற்புதங்களை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த அற்புதங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டிய பிறகு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த வார்த்தையை சொன்னதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுதுஹு. முன்னால் உள்ள வசனம் எப்படி வருகிறது? வரசூலன் இலா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களுக்கு நாம் அவரை தூதராக அனுப்பினோம். வரசூலன் இலா பனி இஸ்ராயில் அன்னி கத் ஜிஅதுக்கும் பி ஆயத்தின் மிர் ரப்பிக்கும் அன்னி அஹ்லுகு லக்கும் மினத் தீனி கஹைஅத்தி தைரி பிஇذنி. இந்த வசனங்கள் உங்களுக்கு பாடமாக இருந்திருக்கும் சகோதரர்களே. அதாவது அல்லாஹுடைய அந்த ஆற்றலை கொண்டு அவர்கள் பல விஷயங்களை செய்தார்கள். அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லி கொண்டு வந்து அதற்கு பிறகு என்ன சொல்லுகிற விதமாக அல்லாஹ் சொல்லுகிறான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள்? இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுது. என்ன காரணமாக இருக்கும்? நான் அல்லாஹ்விடத்திலே இருந்து அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி வெண்குஷ்ரோகம் இப்படியான நோய் உள்ளவர்களை நான் குணப்படுத்துகிறேன். இந்த அதிசயங்களை எல்லாம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முஅஜிஸா என்கிற அடிப்படையில் செய்தார்கள். இதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் என்று சொல்வதற்கான காரணம் எதுவாக இருக்கலாம்? நான் அதை செய்யவில்லை, அல்லாஹ் தான் அதை செய்கிறான். ஏன்னா அதிலேயே வருகிறது, அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு நான் செய்கிறேன் என்று வருகிறது. இந்த சப்ஜெக்டோடு இணைத்து எப்படி ஒரு விளக்கம் சொல்லலாம்? மக்கள் வழிவிட்டு விடக்கூடாது என்பதற்காக இன்னும் கொஞ்சம் அதை நாங்கள் அல்லாஹுக்கு இணையாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் பொதுவாகவே இப்படியான அதிசயங்கள் செய்கின்ற பொழுது மனித இயல்பு என்ன சொல்லும் என்றால், இவர் மனித தன்மையிலிருந்து சற்று மேலே போனவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விடலாம். அதனால தான் ரெண்டு விதத்திலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? இன்னல்லாஹ ரப்பி, என் ரப்பும் அல்லாஹ் தான், வரப்புக்கும் உங்களுடைய ரப்பும் அல்லாஹ் தான், ஃபஅபுதுஹு அவனை நீங்கள் வணங்குங்கள். அப்போ என்னுடைய ரப்பு என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் உறுதிப்படுத்துவதற்கான காரணம் என்னவென்றால், நான் அடிமை, நான் ஒரு மனிதன் அப்படிங்கிற அந்த மனிதத்தன்மையை உறுதிப்படுத்துகிறார்கள். அவ்வளோ அத்தாட்சியும் அல்லாஹ்விடத்தில் இருந்து கொண்டு வந்ததற்கு பிறகு. அன்புள்ள சகோதரர்களை, இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு எடுத்துக்காட்டை நாங்கள் பார்க்கலாம். சூரத்துல் மாயிதாவில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவாரியுங்கள் ஈசா நபி அவர்களுடைய சீடர்களுக்கும் இடையில் நடந்த ஒரு கலந்துரையாடலை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். வைத வஹைதுல் ஹவாரியின், நான் சீடர்களுக்கு வஹி அறிவித்தேன், அதை நீங்கள் என்னை ஈமான் கொள்ளுங்கள், ஆமினு ஈமான் கொள்ளுங்கள் என்னை அப்படிங்கிற அந்த வசனம் வருகிறது. வைத் வஹைதுல் ஹவாரியின் அன் ஆமினு பி வபி ரசூலி, என்னையும் என்னுடைய தூதர்களையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சீடர்களுக்கு என்ன செய்கிறான்? வஹி அறிவிக்கிறான். அப்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? காலு ஆமன்னா வஷஹது பி அன்னனா முஸ்லிமூன், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ ஈமான் கொண்டு விட்டார்கள். ஈமான் கொண்டதன் பிறகு அவர்கள் ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கேட்கிறார்கள். ஒரு அரிதான ஒரு விஷயத்தை செய்து காட்டுமாறு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். என்ன அரிதான விஷயம்? அவர் உணவு தட்டை ஒன்றை இறக்க முடியுமா உம்முடைய ரப்பு
ஹல் யஸ்தத்யு ரப்புக யுனஸ்ஸில அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமாஇ, வானத்திலே இருந்து ஒரு தட்டை இறக்க முடியுமாங்கிற கோரிக்கையை வைக்கிறார்கள். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடனே நீங்கள் ஈமான் கொள்பவர்களாக இருந்தால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கேட்கக்கூடிய விஷயம் சாதாரண நடைமுறை வாழ்க்கையில் இருந்து அப்பால்பட்ட ஒரு விஷயம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கேட்கின்ற பொழுது இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள். சொன்னதோடு அவர்கள் நிறுத்தி கொள்ளாமல், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கோரிக்கையோடு அவர்கள் நிறுத்தி கொள்ளாமல் என்ன சொல்கிறார்கள்? காலு நுரீது அன்னா உக்குல மின்ஹா வ தத்மைன்ன குலூபுனா வ நஅலமு அன் கத் சதகத்தனா வ நகூன அலைஹா, நாங்கள் அதை சாப்பிடணும், அதை வைத்து எங்களுடைய உள்ளம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தான் இறைவன் என்கிற ஒரு திருப்தி எங்களுக்கு வர வேண்டும். அப்படி ஒரு தட்டு வானத்திலிருந்து இறங்கினால் அதற்கு நாங்கள் சாட்சியாக இருப்போம். நபி ஈசா அவர்களை நீங்கள் தான் உண்மையானவர், அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு நாங்கள் சாட்சியாக இருப்போம் எப்படி என்று சொல்லுகிறார்கள். சொன்னதற்கு பிறகு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹும்ம இறைவா, நீ இப்படி ஒரு தட்டை எங்களுக்கு இறக்கிவிடு, தக்கூனுலனா ஈதன் லி அவ்வலினா வாஹிரினா வாயத்தம் மின்க, எம் முன் சமுதாயத்தினருக்கும் அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு அத்தாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு தட்டை இறக்குவாயாக என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்ன சொல்கிறான்? சரி, அந்த கோரிக்கையை ஏற்றுவிட்டு அப்படித்தான் இறக்கினாலும் இதற்கு பிறகு நீங்கள் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்துவிடக்கூடாது, வெளியே போய்விடக்கூடாது அப்படிங்கிற அந்த சம்பாசனை வருகிறது. அந்த சம்பாசனையுடைய தொடர்ச்சியிலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாளை மறுமை நாளில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து விசாரணை செய்கின்ற பொழுது ஒரு கேள்வியை கேட்பான் என்று வருகிறது அல் குர்ஆனில். என்ன கேள்வி? ஆந்த குல்த லின்னாஸி தஹிதூனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லா, என்னையும் என்னுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இரண்டு கடவுளர்களாக எடுத்துக்கொள்ளுமாறு நீர்தானா நபி, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பா, நீர்தானா அப்படி சொன்னீர் என்று. அப்பொழுது அவர்கள் என்ன பதில் சொல்லுவார்கள்? நீ ஏவிய இந்த உண்மையான ஏகத்துவத்தை தான் அவர்களுக்கு நான் சொன்னேன் இறைவா அப்படி என்று பதில் சொல்வார்கள் என்கிற அந்த சம்பாசனையை நாங்கள் சூரத்துல் மாயிதாவிலே பார்க்கிறோம். இந்த சம்பவத்தில் என்ன எடுத்துக்காட்டியிருக்கிறது? அற்புதங்களை அங்கு செய்யப்படுகிறது. வானத்தில் இருந்து ஒரு தட்டு இறங்கி வருகிறது என்றால் சாதாரணமான விஷயமா? இன்றைக்கு இப்படியான ஒரு விஷயம் நடக்கிறதை நம்முடைய சாதாரண மக்கள் பார்ப்பார்களாக இருந்தால் உடனடியாக என்ன செய்து விடுவார்கள்? மனித தன்மையிலிருந்து எடுத்து அந்த இறைத்தன்மையை அவர்கள் கொடுத்து விடுவார்கள். அதனால தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த கோரிக்கையை வைத்த பொழுது நீங்கள் மூமின்களாக இருந்தால் இறையச்சம் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கோரிக்கையை ஏற்று அந்த தட்டை இறக்குவதற்கு முன்னாலும் என்ன கண்டிஷனை அல்லாஹ் வைக்கிறான்? இதற்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மாறு செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த கண்டிஷனை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறான். அப்போ மஹ்ஷர் மைதானத்தில் கேட்கப்படக்கூடிய இந்த ஹிசாப் என்பது இதனுடைய நீட்சியாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அதற்கு பிறகு மாறு செய்தார்கள். மாறு செய்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இறை தன்மை அவர்கள் என்ன செய்தார்கள்? வழங்கினார்கள் சகோதரர்களை. இதையும் எங்களால் அவதானிக்க முடிகிறது. இந்த கருப்பொருளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியோடு மறுக்கிறான். இது இரண்டாவது உதாரணம் குர்ஆனில் இருந்து. மூன்றாவது பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா மரியமில் ஈசா நபி அவர்கள் பிறந்த பொழுது சில வார்த்தைகள் பேசினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பொழுது சில வார்த்தைகள் பேசினார்கள். என்ன வார்த்தை? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 6 வசனங்களிலே சொல்கிறார் சூரா மரியமில். அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? கால இன்னி அபுதுல்லா, நிச்சயமாக நான் அல்லாஹுடைய அடிமை. அப்போ பிறக்கும் பொழுதே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஈசா நபியினூடாக இதை சொல்கிறான் என்றால் அந்த நாகரிகம் எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால் மனிதர்களுக்கு கடவுளின் தன்மையை, கடவுளுடைய சிஃபத்தை, அல்லாஹுடைய அந்த பண்புகளை கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் அங்கு காணப்பட்டிருக்கிறது. அதனால தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கும் பொழுதே கால இன்னி அபுதுல்லாஹ் வாத்தானியல் கிதாப வஜஅலனி நபியா வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்து வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா வபர்ரம் பிவாலிததி தொடர்ந்து வருகிறது. இந்த 6 வசனங்களில் கடைசியாக இந்த வசனத்தை கொண்டு முடிக்கிறார்கள் அவர்கள் பேசிய இந்த வார்த்தை. ஈசா நபி அவர்கள் பிறக்கின்ற பொழுது
இறுதியாக அவர்கள் பேசிய அந்த ஆரம்ப வார்த்தையின் இறுதி வசனங்கள் என்ன? வைன்னல்லாஹ ரப்பி, அதே மாதிரியான வசனம் சூரா ஆல இம்ரானில் வரக்கூடிய அதே மாதிரியான வசனத்தை அவர்கள் சொல்கிறார்கள். வைன்னல்லாஹ ரப்பி வரப்புக்கும் ஃபஅபுதுஹு அப்படி என்று சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இது எங்களுக்கு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மூன்றாவது உதாரணம். நான்காவது பாருங்கள், அல்லாஹ் அதிசயமான ஒரு ஒப்பீட்டை செய்கிறான். கடைசி வகுப்பிலே நான் அதை சொல்லியிருந்தேன் சுருக்கமாக. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் மாயிதா 172வது வசனத்திலே பேசுகிறான். எப்படி அல்லாஹ் பேசுகிறான்? லை யஸ்தங்கிஃபல் மஸீஹு ஐயகூன ஆபுதன் லில்லாஹி வலல் மலாயிகத்துல் முகர்ரபூன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நான் அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்வதில் சற்றும் அவருக்கு சிரமம் இருக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நான் அல்லாஹ்வுடைய அடிமைதான் என்று சொல்வதில் சற்றும் யாருக்கு சஞ்சலம் இருக்கவில்லை, பெருமை இருக்கவில்லை, கூச்சம் இருக்கவில்லை. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கவில்லை. இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசா நபியோடு முடித்து கொள்ளாமல் அல்லாஹ் அடுத்ததாக என்ன சொல்கிறான் என்றால், வலல் மலாயிகத்துல் முகர்ரபூன், நெருக்கமான மலக்குமார்களுக்கும் அப்படி ஒரு எண்ணம் இல்லை என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். ஏன் அதை சொல்ல வேண்டும்? மலக்குமார்கள் யாருடைய பெண் பிள்ளைகள் என்று கருதி கொண்டிருந்தார்கள்? பனாத்துல்லா, அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் என்று யார் கருதி கொண்டிருந்தார்கள்? அன்றைக்கு இருந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் கருதி கொண்டிருந்தார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ரெண்டையும் ஒன்று சேர்க்கிறான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அந்த இடத்தில் சொல்லி மலக்குமார்களையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நான்காவது இடம் மிக முக்கியமான இடம். இதிலிருந்து எங்களுக்கு எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? ஈசா நபி அவர்கள் தான் மனிதன் என்பதை தாண்டி செல்வதற்கே விரும்பவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்றைக்கு பொதுவாக மதிக்கப்படக்கூடிய ஒரு மக்களாக இருந்தால் என்ன கோரிக்கை வைப்பார்கள்? ஏதாவது கொண்டு வந்து சதக்காக்கள் கொடுங்கள் அல்லது நாரிசாக்கள் கொடுங்கள் அப்படின்னு சொல்வார்களா? இல்லையா? எதிர்பார்ப்பார்கள். இன்றைக்கு இருக்க ஒரு சாதாரணமான மனிதர்களே மக்கள் மத்தியில் கண்ணியம் பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உளவியல் நிலை எப்படி மாறுகிறது என்று சொன்னால், உங்களுடைய அனைத்து அர்ப்பணிப்பும் எங்களுக்காக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்போ நபியாக இருந்தால் எவ்வளோ வாய்ப்பு இருந்திருக்கும்? ஒரு சமூகத்தின் தலைவராக இருக்கிறார், எவ்வளோ வாய்ப்பு இருந்திருக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு. அப்படி வாய்ப்பு இருந்தும் யார் அதை செய்யவில்லை? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை செய்யவில்லை என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். சகோதரர்களே, மலக்குமார்களோடு ஒப்பிட்டு இது எத்தனாவது இடம்? நான்காவது இடம். ஐந்தாவது இடத்தை பாருங்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எப்படி சொல்கிறான்? இது சற்று வித்தியாசமாக அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் என்றால், ஒரு மனிதரை நாங்கள் மதிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது மனித இயல்பு என்னவென்றால், அவர்கள் இயல்பாகவே அவர்களிடத்தில் சில சக்திகள் வந்து விடுகின்றன என்று நம்ப தூங்கி விடுவார்கள். சாதாரணமான பாமரர்கள் முதல் படித்தவர்கள் வரை அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ் அல்லாதவர்களோடு இணைகின்ற பொழுது என்ன எண்ணம் வரும் என்றால், தக்தீஸ் பண்ண ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் மாயிதாவில் அல்லாஹ் கூறுவதை பாருங்கள். 14வது வசனம். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? லகது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம். நிராகரிப்பாளர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என்பவன் ஈசா அவர்களாகும் என்று சொன்னார்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய மறு பிரிண்டாக, அல்லாஹ்வுடைய மறு தோற்றமாக யார் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கை இருந்தது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ்வுடைய தன்மை அப்படியே இறங்கியதுங்கிற அந்த வாதம், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய மகன் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான், யார் நினைத்து கொண்டிருந்தார்கள்? ஈமான் கொள்ளாதவர்கள், இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம். இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? குல், நபியே நீங்கள் கேளுங்க. இப்படியான மனிதர்களை இறை தன்மைக்கு கொண்டு போகக்கூடிய மனிதர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள். அதிசயமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான், ஃபமன் யம்லிகு மினல்லாஹி ஷைஅன் ஐ யுஹ்லிகல் மஸீஹ இப்ன மர்யம் வ உம்மஹு வ மன் ஃபில் அர்லி ஜமீஆ. ஈசா நபி அவர்களாக இருந்தாலும் சரி, ஈசா நபி அவர்களுடைய அன்பு தாயாராக இருந்தாலும் சரி, வமன் ஃபில் அர்லி ஜமீஆ, இந்த உலகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவரையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் போக்கிவிட்டால், இல்லாமல் ஆக்கிவிட்டால், அல்லது மரணிக்க செய்து விட்டால், அழித்து விட்டால்,
இவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கான சக்தி யாரிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேட்கிறான். இவ்வளோ வலுவாக அல்லாஹ் கேட்கிறான்னு பாருங்கள். ஈசா நபியையும் போக்கிவிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் போக்கிவிட்டு ஒமன் ஃபில் அர்லி ஜமியா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் அல்லாஹ் மரணிக்க செய்து விட்டால் மீண்டும் கொண்டு வருபவன் யார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான் என்றால் நம்பிக்கை எதுவாக இருந்திருக்கிறது? மனிதர்களுக்கு இறைதன்மை இருக்கிறது, அவர்களுக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, அவர்களுக்கும் மரணிக்க செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, அவர்களுக்கும் பிள்ளை பாக்கியங்களை தரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அப்படிங்கிற நம்பிக்கை அல்லாஹ் வேரோடு அறுப்பதை நாங்கள் பார்க்கலாம் சகோதரர்களை இந்த வசனத்தில். அன்புள்ள சகோதரர்களே, இந்த 4 அல்லது 5 இடங்களை நீங்கள் இன்னும் ஆழமாக வாசித்து பார்த்தீர்களாக இருந்தால், அதாவது மனிதர்களுக்கு கடவுளுடைய தன்மை வருவதை அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக மறுக்கிறதை எங்களால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அன்புள்ள சகோதரர்களே, இது ஷிர்கினுடைய ஆரம்பத்தின் ஒரு திறவுகோலாக இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த குர்ஆன் வசனங்களினூடாக புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி ஒரு நம்பிக்கை ஒருவரிடத்தில் வருகின்ற பொழுது பல்வேறுபட்ட இஅ்திகாத் என்று சொன்னால் என்ன? நம்பிக்கை சார்ந்த ஷிர்க்குகள் பல கோணங்களில் வரும். அதை நான் ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதரை ஒருவர் மதிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அங்கு ஒரு வகையான பயம் ஏற்படும். அல் ஹவுஃப் என்று சொல்வார்கள். அறிஞர்கள் இந்த பயத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். முதலாவது என்ன பயம்? அல் ஹவுஃபு தபிஐ, இயல்பாகவே மனிதர்களிடத்தில் வரக்கூடிய பயம். இயல்பான பயம் என்று சொன்னாலுன்னா அது கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நிகழ்வதற்கு வாய்ப்புள்ளதாக இருக்கும். அப்படியான பயம் நமக்கு சாதாரணமாக வரும். இது தவறான பயமா? இந்த பயம் மறுக்கப்படக்கூடிய அல்லது வெறுக்கப்படக்கூடிய ஒரு பயமா என்று கேட்டால் இது மறுக்கப்படக்கூடிய பயம் கிடையாது. ஏன்னா மனித இயல்பின் அடிப்படையில் ஒரு ஆபத்து நெருங்குகிறது அப்படிங்கிறத அவதானிக்கின்ற பொழுது மனிதனுடைய மனதில் சாதாரணமாக என்ன வரும்? ஒரு பயம் ஒன்று வரும். இதற்கு அல் ஹவுஃபு தபிஐ அப்படின்னு சொல்வார்கள். இன்னொரு பயம் இருக்கிறது சகோதரர்கள், அல் ஹவுஃபுல் வஹ்மி அப்படின்னு சொன்னால் கோழைத்தனத்தின் காரணமாக வரக்கூடிய பயம். பொதுவாக மனித இயல்பின் அடிப்படையில் சில விஷயங்கள் சாத்தியம் இல்லாமல் இருந்தாலும் சில அச்சரீதியான பயங்களை மனிதர்கள் மனதிலே வைத்திருப்பார்கள். அல் ஹவுஃபுல் வஹ்மி என்று சொல்வார்கள். அல்லது கில்லத்துல் யகீன், உள்ளத்தில் யகீன் குறைபாடு இருக்கிறது, அதனால் எதற்கு எடுத்தாலும் ஒரு பயம் வந்து கொண்டே இருக்கிறது. அது மாதிரி தாஃபுல் ஈமானுடைய பலவீனத்தின் காரணமாக மனிதர்கள் மத்தியில் என்ன வரலாம்? பயம் என்பது வரலாம். இப்படி பல கோணங்களில் மனிதர்களுக்கு பயம் வர முடியும். அதே மாதிரி உலக ஆசைகள் அதிகம் வர வர பயம் அதிகரித்து கொண்டிருக்கும். ஏன்னா உலகத்தை இழந்து விடக்கூடாது, ஒரு பாக்கியமான ஒரு விஷயத்தை என்ன செய்து விடக்கூடாது, இழந்து விடக்கூடாது, அப்படிங்கிற வகையான பயங்கள் எல்லாம் வரும். அப்போ ஈமானின் குறைபாடாக வரக்கூடிய பயம் என்கிற ஒரு பகுதியும் இருக்கிறது. இந்த பயத்திற்கு என்ன சொல்வார்கள்? இந்த பயத்திற்கு அல் ஹவுஃபுல் வஹ்மி அப்படின்னு சொல்வார்கள். இது ஆகுமான பயமா என்று கேட்டால் இஸ்லாத்தில் இந்த பயம் என்ன செய்யப்படவில்லை? ஆகுமாக்கப்படவில்லை. ஏனென்றால் ஈமானுடைய குறைபாடு அங்கு இருக்கிறது. அல்லாஹுவை மட்டுமே நாம் என்ன செய்ய வேண்டும்? பயப்பட வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, 3வது ஒரு பயம் இருக்கிறது. அந்த பயத்திற்கு சொல்வார்கள், அதுதான் ஷிர்கோடு சம்பந்தப்பட்ட பயம். அந்த பயத்திற்கு சொல்வார்கள் ஹவுஃபு சிர். என்ன பயம்? ஹவுஃபு சிர் அப்படி என்று சொல்லி இந்த பயத்தை அதிகமான அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த பயம் என்னவென்று கேட்டால் அன்புள்ள சகோதரர்களே, எந்த ஒரு சாதனங்களும் இல்லாமல் நம்மை போன்றே ஒரு சாதாரணமான ஒரு மனிதனால் நமக்கு ஆபத்தை ஏற்படுத்த முடியும், நமக்கு கஷ்டங்களை என்ன செய்ய முடியும்? தர முடியும் அப்படின்று நினைக்கிற அந்த பயம் இருக்கிறதே, இந்த பயத்திற்கு சொல்வார்கள் ஹவுஃபு ஷிர்க் என்று சொல்வார்கள். இந்த பயம் எதனோடு தொடர்படுகிறது என்று கேட்டால் தௌஹீதுல் உலூஹியாவோடு சம்பந்தப்படுகிறது. இந்த பயம் எதனோடு சம்பந்தப்படுகிறது? தௌஹீதுல் உலூஹியாவோடு சம்பந்தப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த பயத்தை பற்றி அதிகமான இடங்களில் சொல்கிறான். வையாய ஃபத்தகூன், என்னையே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வையாய ஃபர்ஹபூன், என்னையே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். யஹாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், தமக்கு மேலாலுள்ள இறைவனை அவர்கள் என்ன செய்வார்கள்? பயப்படுவார்கள். வமின் ஹஷ்யத்திஹி முஷ்ஃபிகூன், அல்லாஹ்வுடைய பயத்தில் தான் அவர்கள் ஊறி திளைத்திருப்பார்கள். இந்த பயத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான்.
இந்த பயம் என்ன செய்யப்படுகிறது என்று கேட்டால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மனிதர்கள் கண்ணியப்படுத்தப்படுகின்ற பொழுது, அவுலியாக்கள் கண்ணியப்படுத்தப்படுகின்ற பொழுது இந்த பயம் இயல்பாகவே வருகிறது. இங்கு ஷிர்க்கு என்று சொல்வதற்கான ஆணி வேறே இங்கு இருந்து தான் ஆரம்பிக்கிறது, அன்புள்ள சகோதரர்களே. அதனால தான் சூஃபியாக்களுடைய அதிகமான எழுத்துக்கள், இன்ஷா அல்லாஹ் நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன் அடுத்தடுத்த வகுப்புகளில், அதிகமான உதாரணங்களை நாங்கள் எடுத்துக்காட்டலாம். இந்த பயம் இருக்கிறது. எந்த பயம்? நமக்கு வழியாக இருக்கக்கூடியவர், நமக்கு வழிகாட்டக்கூடியவருக்கு நாம் மாறு செய்தால் ஏதாவது நடந்து விடுவோமோ என்ற பயம் இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு சமூகத்தில் முக்கியமாக எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டால் ஏதாவது நடந்துவிடும் அப்படின்னு பயப்படுவார்கள். அல்லது வழியாக இருக்கக்கூடியவருடைய குறையை சுட்டி காட்டி விடக்கூடாது. தெளிவாக இஸ்லாத்திற்கு மாற்றமான விஷயத்தை அவர் செய்து கொண்டிருந்தாலும் இது தவறு என்று சொல்ல பயப்படுவார்கள். ஏன் பயப்படுகிறார்கள்? தவறு என்று சொல்லிவிட்டால் மனிதம் என்கிற தன்மையிலிருந்து ஒரு அடி மேலே போன அந்த வழிகாரிடம் இருந்து ஏதாவது எங்களுக்கு எதிரான விஷயம் நடந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுகிறது. இந்த பயத்துக்கு சொல்வார்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஹவுஃபு ஷிர்க் என்று சொல்வார்கள். இந்த ஷிர்க்கு மனிதர்களை கடவுளாக மாற்றுகின்ற பொழுது ஏற்படுகின்ற, தௌஹீதுல் உலூஹியாவில் ஏற்படுகின்ற மிக பாரதூரமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நேரம் நிறைவடைந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இதனுடைய அடிப்படையான விஷயங்களை நாங்கள் அலசுவோம். வல்ல ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹ்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.